ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம். இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வது குறித்து ஆலோசனை. புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். தீவிர சோதனைக்கு பிறகு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு அனுமதி. புதுச்சேரி முக்கிய சாலையின் அருகே உள்ள செல்போன் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு திருட்டு. மர்ம நபர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. புதுச்சேரி கலால் துறை அலுவலகத்தை பொதுமக்களுடன் முற்றுகையிட்ட சட்டமன்ற உறுப்பினர். ஆலங்குப்பம் பகுதியில் ரெஸ்ட்ரோ பாரை உடனடியாக அகற்ற வலியுறுத்தல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பிப்ரவரி 12ஆம் தேதி கூடவுள்ள சட்டசபை கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள், அரசு செயலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான சட்டமன்ற தேர்தல் இம்மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் நடப்பாண்டிற்கு முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது என்பதாலும் அதற்கு பதிலாக அரசின் 4 அல்லது 5 மாத செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியும் என்றும் கூறப்பட்டது. இதற்காக வருகிற 12ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபை கூட உள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சரும் நிதி அமைச்சருமான ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். மேலும் 2025-26ஆம் நிதியாண்டில் கூடுதல் செலவினங்களுக்கு சட்டசபையில் ஒப்புதல் கோரப்பட உள்ளது. இது தொடர்பாக விவாதிக்க முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் சட்டசபையில் உள்ள கேபினெட் அறையில் பிப்ரவரி 5ஆம் தேதி கூடியது. அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், ஜான்குமார், தலைமைச் செயலாளர் சரத் சௌகான், அரசு செயலர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்டோர் ஆலோசனையில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட், கூடுதல் செலவின தொகை உள்ளிட்டவற்றுக்கு தொகை நிர்ணயம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து தீவிர சோதனைக்கு பிறகு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் கடந்த ஆண்டு ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் வீடு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பிரெஞ்சு தூதரகம், தலைமைச் செயலகம், நீதிமன்றம் உள்ளிட்டவற்றிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் மோப்பனாய் வெடிகுண்டு நிபுணர்களுடன் ஆய்வு செய்தபோது புரளி என தெரியவந்தது. இதேபோல அவ்வப்போது தொடர்ந்து மிரட்டல் வந்த வண்ணம் உள்ளது. இந்த மிரட்டல் விடும் நபர்கள் டார்க் மெயில் மூலம் இமெயில் அனுப்புவதால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது புதுச்சேரி காவல்துறைக்கு மிகுந்த சவாலாகவே உள்ளது. மிரட்டல் விடுக்கும் நபரை கண்டறிய மத்திய சைபர் கிரைம் காவல்துறையின் உதவியை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை நாடியுள்ளது. கடந்த சில வாரங்களாக இந்த மிரட்டல் நின்று போன நிலையில் காவல்துறையினர் நிம்மதியடைந்திருந்தனர். இந்நிலையில் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. புதுச்சேரி தலைமைச் செயலகம் அருகே உள்ள பிரெஞ்சு தூதரகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பெரிய கடை காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் பிரெஞ்சு துணை தூதரகம் முழுவதும் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கு உள்ளே முழு சோதனைக்கு பிறகே ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இதேபோல பிரெஞ்சு தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகே உள்ள செல்போன் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு பல ஆயிரம் மதிப்பிலான பொருட்கள் திருடு போயுள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காமராஜர் சாலை ராஜா திரையரங்கம் அருகே உள்ள மொபைல் கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் உள்ளே இருந்த பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இந்நிலையில் பிப்ரவரி 5ஆம் தேதி காலை அருகில் உள்ள கடைக்காரர்கள் மொபைல் கடை உரிமையாளரை தொடர்பு கொண்டு பூட்டு உடைக்கப்பட்டு திருடு போயிருப்பதாக தகவல் தெரிவித்தனர். உடனடியாக கடைக்கு வந்த கடையின் உரிமையாளர் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு பல ஆயிரம் மதிப்பிலான பொருட்கள் திருடு போயிருப்பது குறித்து அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து உடனடியாக அவர் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர்
கைரேகை நிபுணர்கள் உதவியோடு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அருகிலுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையிலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு பொருட்கள் திருடுபோயுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை அடுத்த ஆலங்குப்பம் பகுதியில் உள்ள ரெஸ்டோ பாரை உடனடியாக அகற்ற வலியுறுத்தி பொதுமக்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி எல்லைப் பகுதிகளான மதகடிப்பட்டு, கன்னியகோவில், கனகசெட்டிக்குளம், திருக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மதுக்கடைகள் அதிக அளவில் உள்ளன. இந்த பகுதியில் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி தமிழகத்தைச் சேர்ந்த பலர் மதுக்கடைகளில் மது அருந்தி செல்வது வழக்கம். இந்நிலையில் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் பகுதியில் ரெஸ்டோ பார் உள்ளது. இங்கு 2 தினங்களுக்கு முன்பு நடந்த தகராறில் வாலிபர் கொலை செய்யப்பட்டார். கொலையாடியும் கொலை செய்யப்பட்டவரும் தமிழக பகுதியைச் சேர்ந்தவர்கள். இந்த சம்பவம் ஆலங்குப்பம் குடியிருப்பு பகுதி மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியது. ரெஸ்டோ பார் என்ற பெயரில் மதுபான விற்பனை அங்கு நடைபெறுகிறது. இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் உடனடியாக மது விற்பனையை நிறுத்துவதுடன் ரெஸ்டோ பாருக்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டுமென பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதற்கு வலு சேர்க்கும் விதமாக பொதுமக்களுடன் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தட்டாஞ்சாவடியில் உள்ள கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டார். அங்கு துணை ஆணையர் மேத்யூவிடம் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது கொலை நடந்துள்ள ரெஸ்டோ பாருக்கு ஏற்கனவே விதிமுறைகளை மீறியதற்காக 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு மூடப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ளதெனவும் உடனடியாக அகற்ற வேண்டுமெனவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஆலங்குப்பம் பகுதியிலிருந்து ரெஸ்டோ பார் அகற்றப்படும் என துணை ஆணையர் உறுதியளித்தார். இதேபோல் புதுச்சேரியில் மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடைகளை அகற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதி கூறினார். முதலமைச்சரின் நிவாரண நிதிக்காக 5 கோடியே 47 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை ஆரியபாளையத்தில் உள்ள சாராய வடிசாலை நிறுவன மேலாண் இயக்குநர் விக்ராந்த் ராஜா முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூர் ஆரியபாளையத்தில் உள்ள சாராய வடிசாலை நிறுவனம் சார்பில் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு காசோலை வழங்கப்பட்டது. புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்த அந்நிறுவன மேலாண் இயக்குநர் விக்ராந்த் ராஜா, சபாநாயகர் செல்வம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் 5 கோடியே 47 லட்சத்து 49,928 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். அப்போது அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் திருமுருகன், காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் மூலக்குளத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பொறியாளரிடம் 1 கோடிக்கு மேல் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி மூலக்குளம் போஸ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தரவடிவேலு. ஓய்வு பெற்ற தொலைத்தொடர்புத்துறை இன்ஜினியரான இவர் ஓய்வு பெற்று வந்த பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து இணையதளத்தில் தேடியுள்ளார். அப்போது அவரை மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு பங்கு சந்தை ட்ரேடிங்கில் முதலீடு செய்வது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். மேலும் வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் சுந்தரவடிவேலுவை இணைத்து அந்த குழுவில் இருந்தவர்கள் தங்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு அதிக லாபம் கிடைப்பதாக போலியான தகவல்களை பதிவிட்டு சுந்தரவடிவேலுக்கு பணத்தாசையை தூண்டியுள்ளனர். இதை முழுமையாக நம்பிய சுந்தரவடிவேலு மர்ம நபர் தெரிவித்த பங்கு சந்தை ட்ரேடிங் லிங்கில் பல்வேறு தவணைகளாக 1,14,75,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். இந்நிலையில் அவர் முதலீடு செய்த பணத்திற்கு பல கோடி ரூபாய் லாபம் வந்துள்ளதாக அவரது வங்கிக் கணக்கில் காட்டியுள்ளது. இதையடுத்து அந்த பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. இந்நிலையில் மோசடி நபர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தபோது லாப பணத்தை எடுக்க பல்வேறு கட்டணங்களின் பேரில் கூடுதல் பணம் செலுத்தும்படி கூறியுள்ளனர். அதன் பிறகே போலி இணையதளத்தில் பங்கு சந்தை ட்ரேடிங்கில் முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதுகுறித்து அதிர்ச்சி அடைந்த சுந்தரவடிவேலு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிப்ரவரி 10ஆம் தேதி தேசிய குடற்புழு நீக்க தினத்தையொட்டி குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் குடற்புழு நீக்க மாத்திரையை கட்டாயம் உட்கொள்ள வேண்டும் என்று நலவழித்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி நலவழித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி 10ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளது. அன்றைய தினம் 1 முதல் 19 வயதுடைய குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் அனைவரும் குடற்புழு நீக்க மாத்திரையை உட்கொள்ள அறிவுறுத்தியுள்ளது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் வழங்கப்படும் குடற்புழு மாத்திரைகளை ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்த சோகை, பசியின் சோர்வு, எடை குறைதல் இவற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள
கட்டாயம் உட்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளது. மேலும் பிப்ரவரி 10ஆம் தேதி விடுபட்ட குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் பிப்ரவரி 17ஆம் தேதி குடற்புழு நீக்க மாத்திரையை உட்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளது. புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகள் மட்டுமின்றி அங்கன்வாடி ஊழியர்கள் மூலமாக வீடு வீடாக சென்று குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வானரப்பேட்டை ரயில்வே கேட் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 10 நாட்களாகியும் சாலை சீரமைக்கப்படாததால் பள்ளி மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் மேம்பாலம் கட்டப்படுகிறது. இப்பணிகளுக்காக ரோடியர் மில் ரயில்வே கேட் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியிலிருந்து கடலூர் வழியாக செல்லும் இருசக்கர வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களும் காராமணிக்குப்பம் மற்றும் வானரப்பேட்டை ரயில்வே கேட் வழியாக சென்று வருகின்றன. ஏற்கனவே இந்த ரயில்வே கேட் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் இருந்து வந்த நிலையில் தற்போது ரோடியர் மில் ரயில்வே கேட் மூடப்பட்டதால் இந்த 2 ரயில்வே கேட் வழியாக வாகனங்கள் செல்வதால் அப்பகுதியில் மேலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வானரப்பேட்டை ரயில்வே கேட் பகுதியில் கருங்கற்களை கொட்டி தண்டவாள சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. அப்போது முன் அறிவிப்பின்றி ரயில்வே கேட் மூடப்பட்டு பணிகள் நடைபெற்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். ரயில்வே நிர்வாகம் இதுபோன்று சரியான திட்டமிடல் இல்லாமல் பணிகளை மேற்கொள்வதால் அடிக்கடி இதுபோன்ற நிலை ஏற்பட்டு வருவதாகவும் புகார் தெரிவித்தனர். இந்த நிலையில் வானரப்பேட்டை ரயில்வே கேட் பகுதியில் ரயில்வே தண்டவாள சீரமைப்பு பணி 10 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றும் அப்பகுதி பள்ளமும் மேடுமாக உள்ள நிலையில் தினந்தோறும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அப்பகுதியை கடந்து செல்ல பெரும் சிரமத்திற்கு ஆளாவதோடு மரண பயத்தில் வாகனங்களை ஓட்டி செல்கின்றனர். குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரயில்வே நிர்வாகத்திடம் தெரிவித்து உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கொசு உற்பத்தியை தடுக்க அரசு போர்க்கால நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கொசு தொல்லையால் மக்கள் துயரத்தில் இருந்து வருவதாகவும், பருவமழை காலம் முடிந்தும் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் கொசு உற்பத்தி அதிக அளவில் உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கொசுக்கடியால் மக்கள் டெங்கு, மலேரியா, வைரஸ் காய்ச்சல் என பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாகி இன்னல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அன்பழகன், தேர்தலை முன்னிறுத்தி அவசரமாக சாலைகள் மற்றும் வாய்க்கால் பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் ஆங்காங்கே சேரும் சகதியுமாக தண்ணீர் தேங்கி கொசு உற்பத்தி அதிக அளவில் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். வாய்க்கால்கள் சரிவர தூர்வாரப்படாததால் கழிவுநீர் தேங்கி அதிக அளவில் கொசு உற்பத்தியாவதாகவும், கொசு ஒழிப்பு மருந்தை கழிவுநீரில் தெளிக்க வேண்டிய மலேரியா கட்டுப்பாட்டுத்துறை செயலிழந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மருத்துவமனைகளிலும் போதிய படுக்கை வசதிகள் இல்லை என்றும், மக்கள் உயிர்நலன் சம்பந்தமான பிரச்சினையில் ஆளும் அரசும் சுகாதாரத்துறையும் அலட்சியத்துடன் இல்லாமல் போர்க்கால அடிப்படையில் கொசு உற்பத்தியை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் மாதிரி திட்டத்திற்கு புதுச்சேரியில் கிருமாம்பாக்கம், டிஎன் பாளையம் உள்ளிட்ட 10 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் மாதிரி கிராம திட்டத்திற்கு பட்டியலினத்தவர் அதிகம் வாழும் பகுதிகளை தேர்வு செய்வதற்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் குழுவின் உறுப்பினர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் துறை ஊழியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் உள்ள கிருமாம்பாக்கம், சேலியமேடு, பரிக்கல்பட்டு, இருளன் சந்தை, மணமேடு, பனையடிக்குப்பம், டிஎன் பாளையம், அபிஷேகப்பாக்கம், ஊசுடு, சுத்துக்கேணி உள்ளிட்ட 10 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த கிராமங்களுக்கு மத்திய அரசு உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக தலா 20 லட்சம் அளிக்கும் என்றும், புதுச்சேரி அரசும் தனது பங்காக பணிகளின் தன்மைக்கு ஏற்ப நிதியை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் திட்டத்தின் செயல்பாடுகளை பட்டியலிட்டு திட்டத்தினை விரைந்து முடிக்க வேண்டிய அவசியத்தை குழு உறுப்பினர்களுக்கு விளக்கி கூறினார். கொல்லைப்புற நியமனம் உரிமை மீறல் என்றும், விதிப்படி வேலைக்கு ஆட்கள் தேர்வு செய்வதை உறுதி செய்ய சுற்றறிக்கை வெளியிட வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் சட்டவிரோத பணி நியமனத்தை எதிர்த்து அப்போதைய தலைமைச் செயலாளர் ராஜுவர்மா, செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட 10 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தனர். வழக்கில் கடந்த ஆண்டு தலைமைச் செயலாளர் ராஜுவர்மா நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். இந்த வழக்கு நீதிபதி சுப்பிரமணியம் முன்னிலையில் நடைபெற்று வந்தது. வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் ஜெனரல் சுந்தரேசன்
இனி ஆட்சேர்ப்பு முறையாக நடைபெறும் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதை ஏற்று நீதிபதி கூறுகையில், அனைத்து நியமனங்களும் அரசியலமைப்பு திட்டத்தின் கீழ் செய்யப்பட வேண்டும் என்றும் நடைமுறையில் உள்ள விதிகளை கவனமாக பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். மேலும் புதுச்சேரி ஆட்சேர்ப்பு செயல்முறையை மேற்கொள்ளும் போது இந்த நியமன விதிகளின்படி செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். நேரடி போட்டித் தேர்வு அல்லாமல் கொள்ளைப்புற நியமனம் செய்வது தகுதியானவர்களின் உரிமையை மீறுவதாகும் என்று கூறிய அவர், இனிமேல் புதுச்சேரி அரசு அனைத்து அதிகாரிகளும் நிச்சயம் பணியாளர் விதிகளின்படி வேலைக்கு ஆட்கள் தேர்வு செய்வதை உறுதி செய்ய சுற்றறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோருக்கு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் வெங்கட்ராமன் கடிதம் அனுப்பியுள்ளார். புதுச்சேரியில் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்த ஆசிரியர்களின் கோரிக்கையை உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் உள்ளிட்டோருக்கு கடிதம் எழுதியுள்ளார். கடிதத்தில் புதுச்சேரியில் 4 முதல் 6 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒப்பந்த ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் 292 ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். இவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும், ஆசிரியர்கள் 292 பேரும் போட்டித் தேர்வுகள் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நியாயமான கோரிக்கையை புதுச்சேரி அரசு பரிசீலிக்கவில்லை என்றும், எனவே மனிதாபிமான அடிப்படையில் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கையை உடனடியாக பரிசீலனை செய்து பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதத்தில் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் வெங்கட்ராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,155 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி